மயிலாடுதுறையில் கூண்டில் சிக்காத சிறுத்தையை வனத்துறையினர் தொடர்ந்து தேடி வரும் நிலையில் சித்தர்காடு பகுதியில் ஆடு ஒன்று இறந்து கிடப்பதால் சிறுத்தை இடம்பெயர்ந்து இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். மயிலாடுதுறை கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் தென்பட்ட சம்மங்குளம் கூரைநாடு பகுதியில் வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் இணைந்து தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. சிறுத்தை அன்று ஒரு நாள் முழுவதும் பிடிபடாத நிலையில சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் கருவைக்காடு பகுதிக்கு இடம்பெயர்ந்தது நேற்று தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுத்தை பகலில் ஓய்வெடுத்து இரவில் வேட்டையாடும் என்பதால் அதனை மாலை நேரத்தில் பிடிப்பதற்காக ஆலோசனை மேற்கொண்டனர். திருச்சி மண்டல தலைமை வன அலுவலர் சதீஷ் மற்றும் மாவட்ட வனத்துறை அதிகாரி அபிஷேக் தோமர் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து சிறுத்தையை பிடிப்பதற்காக ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வனக்காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் மயிலாடுதுறைக்கு வருகை தந்து நேற்று இரவு சென்சார் பொருத்திய 10 கேமராக்களை அந்த கருவக்காட்டு பகுதியில் பொருத்தினாங்க. கூண்டு வைத்து பிடிப்பதற்காக லாரியிலிருந்து மதுரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட 3 கூண்டுகள்ல இறைச்சி வைத்து சம்பந்தப்பட்ட கருவைக்காட்டுல வச்சாங்க. இதன் காரணமாக 2 நாட்களுக்காக 7 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் சிறுத்தை நடமாட்டம் வீதி தொடர்வதால் இன்று 9 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இன்று காலை 3 கூண்டுகளில் சிறுத்தை சிக்கவில்லை. வனத்துறை அதிகாரிகள் 10 இடங்களில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமரா ஆய்வு செய்து வந்தாங்க. இந்த நிலையில சித்தர்காடு தண்டபாணி செட்டி தெரு பகுதியில காவிரிக்கரை அருகில் ஆடு ஒன்று கழுத்து பகுதியில் கடிபட்ட நிலையில் இறந்து கிடந்தது. சிறுத்தை கடித்து குதறிவிட்டதாக அப்பகுதியில பீதி ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.